श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नमः श्रीशैलनाथाय कुन्तीनगरजन्मने प्रसादलब्धपरमप्राप्य கைங்கர்யசாலினே. சுவாமி திருவாய்மொழிப்பிள்ளையின் வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பதிவிலே எம்பெருமானார் சன்னதியிலே நாதூராச்சான் பிள்ளையினிடத்தே சுவாமி திருமலையாழ்வார் ஈடு காலக்ஷேபத்தை கேட்டார் என்பதை அனுபவித்தோம். ஈடு விளக்க உரையை அங்கே திருநாராயணபுரத்திலே கேட்டுக்கொண்டிருக்க நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியை விட்டு திருக்கணாம்பியிலே எழுந்தருளியிருந்தார் என்பதை அனுபவித்திருந்தோம். அவ்விடத்திலேயும் ஒரு திருப்புளி அடியிலே ஒரு மரத்தின் கீழே சுவாமி நம்மாழ்வார் எழுந்தருளியிருக்க அவ்விடத்திலே சுவாமி நம்மாழ்வார் எழுந்தருளியிருக்க திருநாராயணபுரத்திலே ஈடு காலக்ஷேபம் பூர்த்தியாகி சாற்று முறையும் நிறைவேறியது. அப்போது சுவாமி நாதூராச்சான் பிள்ளை தம்முடைய திருவாராதனத்திலே எழுந்தருளியிருந்த இனவாயர் தலைவன் என்கிற ஸ்ரீகிருஷ்ணனை திருமலையாழ்வாருக்கு மிகவும் ஆர்த்தியோடு அளித்தார். திருமலையாழ்வார் இனவாயர் தலைவனை தம் திருக்கரங்களாலே பெற்றுக்கொண்டு திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார் இனவாயர் தலைவனும் யானே என்று சொன்ன விடத்திலே வந்த இனவாயர் தலைவன் என்று கொண்டாடப்பட்ட அந்த கண்ணனை இன்றும் சுவாமி திருவாய்மொழி பிள்ளை திருமாளிகையிலே ஆழ்வார் திருநகரிலே நாம் சேவிக்க பெறுகிறோம். சுவாமி நாதூராச்சான் பிள்ளையினிடத்தே திருமலையாழ்வார் ஈடுகாலக்ஷேபம் கேட்ட காலத்திலே திருநாராயணபுர வாசிகளான திருவாய்மொழி ஆச்சான் சுவாமிகளும் ஜனன்யாச்சாரியார் சுவாமியும் அவ்விடத்திலேயே நாதூராச்சான் பிள்ளையினிடத்தே ஈடு 36,000 பாடப்பிரயமாக கற்றனர். திருமலையாழ்வார் இனவாயர் தலைவனை பெற்றுக்கொண்டு தமருகந்த திருமேனி ராமானுஜரிடத்தே விடைபெற்று ஆழ்வாரை கண்டு கைகளாராரத்தோட பேரார்வம் மிகுந்து உடனே திருக்கணாம்பிக்கு பயணமானார். அவ்விடத்திலே ஆழ்வாரை சேவித்து தாவமெல்லாம் தீரப்பெற்று ஆழ்வாரை திருக்குறுகூரிலே தம்முடைய ஆஸ்தானத்திலே திருப்புடியாழ்வார் திருவடிக்கீழ் எழுந்தருளச் செய்து குடிபுகவிக்க உறுதி கொண்டார். அதற்காக தான் முந்துரச் சென்று திருநகரியை அடைந்து ஆழ்வார் திருநகரி முழுவதும் காடுகள் மண்டி கிடக்க வழிகளெல்லாம் அழிந்து தூறுகள் மண்டியிருந்தன. நம்மாழ்வார் வீட்டிருந்த திருப்புளியை தேடி புளிய மரங்கள் பல முளைத்திருந்தன. நல்ல வேளையாக கருடபக்ஷி பறந்து வந்து திருப்புளியாழ்வார் கிளையில் அமர்ந்து அடையாளம் காட்ட அந்த மரத்தில் ஒரு வெள்ளை கொடியை அடையாளமாக வைத்து மற்ற மண்டியிருந்த காட்டு மரங்களை அழித்து தெருக்களை அடையாளம் கண்டு நாடாக்கினார். அதனால் பாமரர்கள் அவரை காடுவெட்டி ஐயன் என்று அன்போடு அழைத்தனர். அங்கே பல நல்லோர்களை குடியேற்றி பிறகு அவர் மீண்டும் திருக்கணாம்பிக்கு சென்று சுவாமி நம்மாழ்வாரை திருப்பல்லக்கிலே எழுந்தருளச் செய்து கொண்டு அவருடன் வழித்துணையாக நெடுந்தூரம் பயணப்பட்டு தாமிரபரணி தீரத்தை அடைந்து ஆழ்வாரை மீண்டும் யதாஸ்தானத்திலே பிரதிஷ்டை பண்ணி அருள ஊரும் நாடும் உலகமும் ஒன்று திரண்டு வந்து நீண்ட காலம் ஆழ்வாரை பிரிந்திருந்த ஜன சமூகம் ஆழ்வாரை சேவித்து திருமலையாழ்வாரை கொண்டாடினர். ஆழ்வாரும் திருவுள்ளம் பூரித்து தம்முடைய திருநாமத்தோடு சேர்த்து திருமலையாழ்வாரை சடகோபதாசன் என்று திருவாய்மலர்ந்து தம்முடைய திருவடி நிலைகளை அவருடைய சென்னிக்கு அணியாக சேர்த்து திருமாலை திருப்பரிவட்டம் தீர்த்தம் பிரசாதித்து தம்முடைய அகமகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். சுவாமி திருமலையாழ்வாரும் ஷடகோப முனிம் வந்தே ஷடானாம் புத்தி தூஷகம் அஜ்ஞானாம் ஞானஜனகம் கிந்திரிணி மூலசம்சயம் வகுடாபரணம் வந்தே ஜகதாபரணம் முனிம் என்று சுவாமி நம்மாழ்வாருடைய புகழை பாடி ஆழ்வாரிடத்தே மிகவும் பிரியம் கொண்டவராய் பிரசாதலப்த பரமப்பிராப்பிய கைங்கர்யசாலினே என்று சொல்லும்படியாய் ஆழ்வாரின் அனுகிரகத்தினாலேயே பெற்ற நிரதிசயமான பேரான கைங்கரியத்தினால் விளங்கா நின்ற திருமலையாழ்வார் என்னும்படி பெரியவன் குருகூர் நகர் நம்பி காடுரியனாய் புகழ்வன் குருகையும் கோபுரமும் புரிசை சூழ் கழனிதன் பொருணேன் மண்ணாழ்வார் மறைத்தமிழ் ஆயிரமும் திகழும்படி செய்த ஸ்ரீசைலர் என்னும்படி ஆழ்வார் திருவடிகளிலே அசேஷ சேஷ விருத்திகளிலும் அன்பைத்து அதுவே யாத்திரையாய் போரான் நின்னார்.
தொடர்ந்து நாளைய பதிவிலே சுவாமி திருமலை ஆழ்வார் ஆழ்வார் திருநகரியை விட்டு திருவனந்தபுரம் எழுந்தருளி அவ்விடத்திலே விளாஞ்சோலை பிள்ளையினிடத்தே ரகசியார்த்தங்களை கேட்கும் பொருட்டு திருவுள்ளம் பற்றின வைபவத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.